என் மனதிற்கு மிக பிடித்த மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போது மகர ராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் 2025வது வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா அடி பெரிய பெருமூச்சு விட்டுரும். ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. என்னத்த சொல்ல, எதை சொல்றது எதை விடுறது அப்படி இருக்கு தெரியும் மகர ராசிக்காரர்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கான புத்தாண்டு தான். யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ மகர ராசிக்காரர்களுக்கு தான் ஜாக்பாட். இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து குரு கொஞ்சம் நல்லவைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார். நிஜமாவே கொடுத்தாரு மகராசிக்காரர்களுக்கு. இப்ப திரும்ப எகைன் 6ல் போறாரு. 6ல் போனாலும் வக்ரகதியில தான் போறாரு. வக்ரகதியில போயிட்டு அங்கிருந்து அவர் பார்வை செய்யக்கூடிய 2ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திற்கு அவருடைய பார்வை பலன் பதிய போறனால இந்த தடவை நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றம் நிகழ காத்திருக்கிறது. நிறைய பேங்க் லோன், பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த தடவை முடிவாக போகுது, பைசலாக போகுது. வராத இடத்துல இருந்த பணம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இந்த தடவை 12ஆம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 கிரகங்கள் உங்களை இயக்க போறாங்க. சோ மகர ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, 100% இந்த வருஷம் 2025வது வருடம் கண்டிப்பாக டிராவல் செய்வீர்கள். உங்க நேட்டலாஸ்கோப் நல்லா இருக்கு அப்படின்னா ஃபாரினுக்கு போயிட்டு வருவீங்க. வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு மகர ராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும். டிசம்பர் மாசம் 31 தேதிக்குள்ள கண்டிப்பா மகர ராசிக்காரங்க வெளிநாடு போவீங்க. விமானத்துல பறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் எனக்கு பிஆர் கிடைக்கல, இது வரைக்கும் எனக்கு விசா கிடைக்கலன்னு சொல்லிட்டு மகர ராசிக்காரங்களுக்கு விசா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யார் கிடைக்கலையோ உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்து ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறதுல சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா சில விஷயங்கள் நடப்பீங்க. தொழில் முனைவோர் ஆக போறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் ராசிநாதன் வக்ரமா இருந்தாரு, இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விட்டாருன்ற போது இது வரைக்கும் இருந்த மைண்ட் ஒரு மாதிரி தெளிவில்லாம இருந்தா கிளாரிட்டி கிடைக்க போகுது. ஒரு விஷயத்த கிளாரிட்டியா தெளிவா டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மை மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ வருது. இது வரைக்கும் வரலையான்னு கேட்டா இது வரைக்கும் வந்துச்சு. ஆனா ஏதோ உன்னை போட்டு குழப்பிட்டே இருந்துச்சு. நம்மளே நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்மளே நம்ம சில விஷயங்கள் பண்ணிட்டோம், நம்மளே நம்ம யாருக்கும் தெரியாம திட்டிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க, எனக்கு தெரியாம யாருக்கு தெரிய போகுது இல்லையா? அப்புறம் மனசுக்கு பிடிச்ச மகராசின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த அதெல்லாம் தாண்டி ஸ்டாண்டர்டா நிக்க போறீங்க. செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்க போகுது. பயங்கரமா தொழில் முனைவோர் ஆக போறீங்க. தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. வேலையில் மாற்றம் நிகழ போகிறது. வேலைக்கான ஒரு உத்தரவாதம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் வேலை கிடைக்கல இனிமேல் மகராசிக்காரனுக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு உங்களுடைய காம்படிஷன் நீங்க யாரெல்லாம் நினைச்சீங்களோ அவங்களாம் உங்களுக்கு கண்ணு தெரியாம அழிஞ்சு போறாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு கெடுக்க நினைச்சாங்களோ அவங்களாம் தடமே இல்லாம ஓட போறாங்க. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரருக்கு இந்த தடவை சூப்பரா டைம். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை, நடுவுல நீங்க வேற என்ன வேணும்? கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல 4 கிரகம் அதுக்கு ராசிநாதனுடைய பார்வையெல்லாம் சேரும்போது கொஞ்சம் நிறைய கடனை பைசல் பண்ணுவீங்க. அங்க வாங்கினது இங்க வாங்கினது அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு கடனெல்லாம் அடைச்சு முடிச்சுட்டு நிம்மதியா தூங்குவீங்க. கடன் அடைச்சிட்டோன்ற நிம்மதியில தூங்குவீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா மகர ராசிக்காரர்களுக்கு? ஏதோ ஒண்ணு கைக்கு வந்துச்சுன்ற திருப்தியில தூங்குவீங்க. ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த விஷயத்த இந்தன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர்ந்து விட்டது. டிசம்பர் மாசம் எனக்கு தெரிஞ்சு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் தான். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டா எண்ணி ஒரு 4 விஷயம் இந்த டிசம்பர் மாசம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்றது. முதல் விஷயம், உங்களுக்கான உடைமை உங்ககிட்ட வரப்போகுது. ஏன்னா 4ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்திற்கு, 5ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது, 6ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது, ராசிநாதனுடைய பார்வையில இருக்கிறது. வேற என்னப்பா வேணும்? நிறைய பேருக்கு சுப பார்வை இருக்கிறனால நிறைய தப்பா எடுத்துக்க வேணாம். மேபி சில பேருக்கு சொல்றேன், நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை பழி சொல்லிட்டு இருந்த தன்மையெல்லாம் மாறி போகுது. நீங்க ரிவெஞ்சு கொடுப்பீங்க இனிமே. நான் இந்த டைத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மகராசிக்காரர்களுக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய ரிவெஞ்சு ஆடி போறாங்க அடுத்தவங்க எல்லாம். நான் எப்பயுமே எப்போதும் சொல்லிட்டே இருக்கேன், போறவங்க போட்டும் வர்றவங்க வரட்டும். மகராசிக்காரர்கள் பெருசெல்லாம் கவலையை போட்டுக்காதீங்க. உங்களுக்கான காலம் வந்துருச்சு. இது வரைக்கும் அமைதியா உட்காந்துருந்ததெல்லாம் போதும். வர்ற மார்ச் மாசத்துல இருந்து எழுதி வச்சுக்கோங்க, டாப் மோஸ்ட் கிளியரா தூக்கி அடிச்சுக்க போறீங்க. ஸ்டாண்ட் அலோன நிப்பீங்க, சிங்க மாதிரி நிப்பீங்க. வா 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 பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வலிமை அதிகரிக்கும். உடல் வலிமை, மன வலிமை, ஆன்ம வலிமை, சொல் வலிமை, செயல் வலிமை எல்லாம் அதிகரிக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. பயங்கரமா ஒரு மூளை வேலை செய்யும் பாருங்களேன். அது சொல்ல முடியாது. யூஸ்வலி மகர ராசி அமைதியா இருக்குங்க. முதல்ல மாதிரி அது பேரே சிம்பிளே முதல்ல தான் தெரியுமா? முதல்ல தண்ணியில இருக்கிறதே தெரியாது, ஆனா புடிச்சுச்சுன்னா விடாது. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க அமைதியா இருக்கிற மாதிரிதான் தெரியும். ஆனா இன்னுமே அவங்க அடிக்கிற அடி இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல் மாஸ்க் கட்டுவீங்க. சோ மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நியூ இயர் யாருக்கு இல்லையோ உங்களுக்கு தாங்க. பிப்ரவரி மாசம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வேற லெவல்ல இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. நிறைய தொழில் முன்னேற்றம், நிறைய டிராவல் பண்ணுவீங்க. 3ஆம் இடம் என்ன சொல்றது, பயங்கரமா வலுக்குது. இது வரைக்கும் ராசிநாதன் 3ல வக்கரமா இருந்தாரு. அதனால கம்யூனிகேஷன்ல பெரிய பிரச்சனை வந்திருக்கும்.
இப்போ கம்யூனிகேட் பண்றதுல தெளிவா பண்ணுவீங்க. நட்பு மூலமாக நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். திட்டமிடல் பக்காவா பண்ணுவீங்க. டேட்டா நிறைய கலெக்ட் பண்ணி வைப்பீங்க. ஷார்ட் டிராவல் எல்லாம் 3ஆம் இடம் தான். நிறைய அடிக்கடி இடத்துக்கு போறது, கோவிலுக்கு போறது, அதுவும் வந்து பீச்சுக்கு போறதுல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போறது, பீச் பக்கத்துல இருக்கக்கூடிய சாமியை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நான் என்ன பலன்கள் சொல்ல நல்லா இருக்குங்க. கெடுதலா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. நல்லா தான் இருக்கீங்க. ஒரு மாசம் 1.5 மாசமா நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கீங்க. இன்னுமே இதோட நல்லா இருப்பீங்க. அது வரக்கூடிய நியூ இயர்ல விஸ்வரூபம் காட்டுவீங்க. இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு கடன் அடைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. அங்கங்க விஷயங்கள்லாம் வந்துடும். உங்களுக்கு வராத பணம் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பை இந்த மார்கழி மாசம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பொருள் உங்ககிட்ட வந்து சேரும். அதன் மூலமாக ஒரு ஆன்ம சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது அயன சயன போகம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சதுல வெளிநாட்டு வாய்ப்பை தான் இண்டிகேட் பண்ணுது. சூரியன் உட்கார்ந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் சுக்கிரன் அங்க இடத்துல அமர்ந்து 5ஆம் வீட்டு அதிபதி போய் 12ல் அமர்தல், குலதெய்வ கோவில், இறை தெய்வ கோவில், இஷ்ட தெய்வ கோவிலுக்கு எல்லாம் போய் டிராவல் பண்ணுவீங்க. அங்க போயிட்டு வந்து அதுவும் எஸ்பெஷலி நிறைய பெண் தெய்வ வழிபாடு இந்த மகர ராசிக்காரங்க பண்ணுவீங்க. பெண் தெய்வ கோவிலுக்கு போவீங்க. நிறைய பேருக்கு காமாட்சி அம்மன் கோவில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எழுதி வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரன் கண்டிப்பா இந்த காமாட்சி அம்மன் கோவில் போவீங்க. இல்ல காமாட்சி அம்மனுடைய பிரசாதம் உங்க கையில வந்து சேரும். மீனாட்சி அம்மன் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், இந்த தடவை அம்பிகையுடைய தலத்திற்கு போயிட்டு வந்து அதற்கான அருளை அப்படியே ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய பேருக்கு மீனாட்சி அம்மனுடைய பிளஸிங் தானா தேடி வரும். உங்ககிட்ட மீனாட்சி அம்மன் படம் வந்து சேரும். அம்பாள் நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு குரு அங்க உட்கார்ந்து இயக்க போறாரு. சூப்பரா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்து ராகுமே ரொம்ப மோசமா வந்து ஏன்னா திரும்ப எகைன் குரு வந்து அமைதி அமைதி சின்சனாரு அது பொங்காதன்னு ராகுவை கண்ட்ரோல் பண்ணதான் போறாரு. அதனால பெருசா வந்து கவலைப்பட வேண்டாம். நல்லவையெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஆனாலும் பிரம்மாண்ட வெற்றியை பிரம்மாண்டமா உண்டாக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. கனவுலே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அதுல மட்டும் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் சொல்லவே சொல்லாது. யூஸ்வலி மகரம் சொல்லவே சொல்லாது. வாயை மட்டும் தான் வேலை பார்ப்பாங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இந்த உங்க வாயை பிடுங்கிறதுக்குனே சில பேர் வருவாங்க. விமர்சனங்கள் நிறைய வரும். 12ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கும்போது நிறைய விமர்சனங்கள் வரும். நல்ல விஷயம் தான். கர்மா கிளன்ஸ் யாராவது திட்டினா சாரி அப்படின்னு சொல்லுங்க. நல்லா கமெண்ட் போட எவ்வளவு ஜாலியா இருப்பேன் தெரியுமா? அப்பா அடி திட்டி நம்மளை வந்து கர்மாவை கிளென்ஸ் பண்ணிட்டாங்கப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டு போடுவேன். அந்த அளவுக்கு யாராவது உங்களை திட்டினாங்கன்னா கண்டுக்காதீங்க. ஏமாத்துறேன்னு சொல்றாங்க சொல்லிட்டு போட்டோம், போய் சொல்றேன்னு சொல்றாங்க சொல்லிட்டு போட்டோம். அது அவங்களோட பார்வை. நம்ம எதுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? சோ இந்த ரியாக்ஷன் நோ. நான் இப்போ சொல்ல வேண்டியது ஒண்ணுதான். இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு நான் கொடுக்க ஒரே ஒரு அட்வைஸ், நோ ரியாக்ஷன். ரிசல்ட் தான் வேணும். காட்டணும், செயல்ல தான் காட்டணும். சொல்லவே கூடாது. அப்பதான் என் மனசுக்கு பிடிச்ச மகர ராசி இல்ல. இந்த தடவை நீங்க அப்படி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் வேற லெவல்ல இருக்க போது கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு ஒரு சந்தோஷம்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தெளிவு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. எதை எங்க எப்படி பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்களே ஒரு பிளான் போடுவீங்க. ஸ்கெட்ச் போட்டு உங்களை நீங்க உந்து சக்தியா மாத்தி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். நல்லவை எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது. நீங்க முறையா சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்க செம்மையா இருப்பீங்க. மகிழ்வோட உச்சத்துலதான் இருப்பீங்க. மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாம போன காலம்லாம் மாறி இனிமே ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அப்படியே சந்தோஷமா தாண்டவம் நடக்குது. ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. பெருசா கவலையே படுக்க வேண்டாம். நிறைய முன்னேற்றம், நிறைய வெற்றி, நிறைய வாகை எல்லாம் சூட போறீங்க. அதன் மூலமாக நீங்க யார் அப்படின்றது உலகத்துக்கு தெரிய போகுது. சோ மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அல்டிமேட்டா டைம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க வேற லெவல்ல படிப்பீங்க. 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரங்க ஒருவேளை நீங்க மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி வந்து பேச்சை காசாக்க தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க, அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பரான டைம் பீரியட். சொல்லி அடிப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை மிகச்சரியான யோகம் காத்திருக்கிறது. ஓகே மகர ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு நான் தான் சொல்றேனே, காளியை புடிச்சுக்கோங்க. அவ மட்டும்தான் உங்களுக்கு, வேற யாரும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாசத்துக்கு காளி தான். வக்ரகாளி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றம் கொண்டு வரும். முடிஞ்சா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அம்பிகையுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த தடவை முடிஞ்சா மீனாட்சியை பார்க்க முடியும், உங்களால முடியும்னா அடிச்சு புடிச்சு போய் ஆத்தா மகமாயி பாத்துக்கோ, என் மனசுக்குள்ள வந்து நின்று நீ ஏதாவது என்னை இயக்குமா தாயின்னு ஒரு பெட்டிஷனை போட்டு வந்துருங்க. அவள் நினைச்சாலே போதும் வந்து உட்காந்துருவா. அதனால இந்த தடவை பெண் தெய்வங்கள் வழிபாட்டின் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. பயங்கரமான முன்னேற்றம், இடமாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம், வீடு மாற்றம் கண்டிப்பா நிகழ போகுது. ஏதோ வீடு சார்ந்த விஷயத்திற்கான ஒரு பாசிட்டிவான விஷயத்தை இயக்குவீர்கள். பிளஸ் ஆர் மைனஸ் நடக்க போகுது.
ஒன்னா வேற வீட்டுக்கு போறது, வேற வீட்டுக்கு குடியேறது, இந்த வீட்டுல யாரையாவது குடியமைக்கிறது, இல்ல உங்க வீட்டுக்கு யாராவது வாடகைக்கு வருது, வீட்டுல ஒயிட் வாஷ் பண்றது, வீட்டுல சில ஹோமம் பண்றதுன்ற மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் இயங்கும். அதன் மூலமாக ஒரு நிம்மதி கிடைக்கும். நல்லா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. பிள்ளைகள் மூலமாக பெருமை, பிள்ளைகள் மூலமாக ஒரு இருந்த அப்படியே ஒரு நிம்மதியற்ற தன்மை எல்லாம் விலகி ஒரு மாதிரி ஹாப்பினஸா இருக்கும். நல்லா இருக்கும். திடீர்னு மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். பேசினா பேசிட்டு போறான் அப்படின்ற மாதிரியான ஒரு தாராள மனப்பான்மை வந்துருன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க அப்படித்தானே இருந்தீங்க. 7 வருஷமா தான் கொஞ்சம் நல்லா இல்லை. காரணம் நம்ப இல்ல மிஸ்டர் சனி. நீங்க எப்பவுமே சூப்பர் தான். அதனால மகர ராசிக்காரங்க அதே மாதிரி சூப்பரான அமைப்போட திரும்ப எகைன் கம்பேக் கொடுக்க போறீங்க. அந்த அளவுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய மாதமாக, அதற்கான பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய வாழ்வில் உச்சத்திற்கு போகக்கூடிய முகாந்திரத்தை தரக்கூடிய மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். என்ன பாப்பீங்க அப்படின்னா, மகர ராசிக்காரர்கள் இந்த தடவை முதல்ல பாப்பீங்க. பாத்தீங்கன்னா நான் கமெண்ட்ல சொல்லுங்க. முதலையா? எஸ், நிறைய பேர் முதலை பார்ப்பீர்கள். நேர்ல பார்த்தாலும் சரி, படத்துல பார்த்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு தடவை இந்த 31 நாளுக்குள்ள குரோக்கடைல் அப்படின்ற விஷயம், முதலை அப்படின்ற விஷயம் உங்க கண்ணில் படும். அந்த சிம்பல் உங்க கண்ணில் படும். அது அப்படியே போற மாதிரி, அது இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க கண்ணில் படும். இரும்பு கொடுத்தா கூட நீ ஜெயிச்சிடுவ, கவலைப்படாம அடியெடுத்து வைன்னு சொல்லக்கூடிய தன்மையாக பிரபஞ்சம் இந்த சிம்பிளை உங்களுக்கு காட்டும். எதை பத்தியும் கவலைப்படாத, ஸ்ட்ராங்கா இருக்கு, பிக் ஸ்ட்ராங் அப்படின்றத இந்த முதலை பார்க்கக்கூடிய சமிக்கைகள் தான் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருங்க, போல்டா இருங்க மகர ராசிக்காரங்க. தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது.